would I be, Pranesh, accused of body shaming if I commented on the pitiful size of his cranium? First thing I want to say, I come from the same school of Kamal Hassan. Same alumnus, Hindu Higher Secondary School, Triplicate. Here was a gentleman who did not even take his transfer certificate, jumped out of the school balcony and dropped out of the school. என்னுடைய செகண்ட் என்னுடைய ஆதங்கம், அது ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் அந்த சேனலில். ஒரு பேனல் ஆஃப் மேபி எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்கலாம். தே வேர் மாக்கிங் அட் மிஸ்டர் கமல்ஹாசன். அவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்றது ஒருத்தர் சொல்கிறாரு, அது எல்லாரும் சிரிக்கிறாங்க. வாட் இஸ் தேட் டு மாக் இன் தட்? ஸ்கூல் ட்ராப் அவுட்டான மிஸ்டர் கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் எஜுகேஷனோட வேல்யூ இன்னும் அதிகமாக தெரியும். And he is not from a family background which is not educated. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே highly well qualified and educated. And though Mr. Kamal Hassan is a school dropout, அவரோட நாலேஜ் எவ்வளோ வாஸ்ட்டுன்னு நமக்கு தெரியும். அண்ட் ஒரு மித்து இருக்குல்ல, வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்னு. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறவங்க மட்டும்தான் அதிமேதாவிகளாக இருப்பாங்களா? ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இந்த உலகத்தில் சாதிச்சது இல்லையா? அண்ட் வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் திஸ்? கமல்ஹாசன் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட், அவர் எப்படி எஜுகேஷனை பற்றி பேசலாம் அப்படின்னு அந்த பேனலில் உட்காந்துட்டு இருக்கவங்க பேசிட்டு and they were mocking, giggling. How do you feel about that? ரைட். ஒரு நேஷனல் சேனலில் ஒரு ஆங்கர், ஒரு ஃபெசிலிட்டேட்டர், ஒரு ஹோஸ்ட் என்று சொல்லப்படுபவர் அமர்ந்திருக்க, அவருக்கு கூட பேனலிஸ்ட், எக்ஸ்பர்ட்ஸ் அமர்ந்திருக்க, அவங்கெல்லாம் மிஸ்டர் கமல்ஹாசன் அவர்களை பற்றி பேசுகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, மிஸ்டர் கமல்ஹாசன் இஸ் அ ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்க அப்படின்னு அதில் அப்படியே அவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது சிரிச்சு மகிழ்ந்ததுக்கும் மாக் பண்ணும் ஒரு விஷயம் சேனலில் நடக்குது. ஒரு சேனலோட ஃபெசிலிட்டேட்டர் ஸ்லாஷ் ஆங்கர் ஸ்லாஷ் ஹோஸ்ட் அவங்க அவங்க தரத்தை மட்டுமல்ல, அந்த சேனலுடைய தரத்தையும் பிரதிபலிக்கக்கூடியவங்க இல்லையா? Who are you mocking? You are mocking a member of the parliament. அந்த சிந்தனை கூட இல்லாத அளவுக்கு, அந்த சிந்தனை கூட மழுங்கி போற அளவுக்கு அவங்க கிட்ட வன்மம் இருக்கு. They don't realize they are talking about a member of the parliament sitting there and mocking him that he is a school dropout. Okay, yeah, he is a school dropout. So, தனக்கு அந்த ஸ்ட்ரீம்லைன்ட் எஜுகேஷன் கிடைக்கல, அது அமையல அப்படின்னு தொடர்ந்து இன்னிய வரைக்கும், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஈவன் டுடே, இன்னிய வரைக்கும் தன்னுடைய அறிவில் செறிவூட்டி கொண்டே இருப்பவர் மிஸ்டர் கமல்ஹாசன் அப்படிங்கிறவர். அதனாலதான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்த போது, அது ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பு, அதுவும் ஒரு அரியணை. அந்த அரியணையில் அவர் ஏறி உட்காந்து யாரையும் மாக் பண்ணி சொல்லல. மாறாக தான் படித்தவற்றை மக்களும் படிக்க வேண்டும், தான் ரசித்தவற்றை மக்களும் ரசிக்க வேண்டும், நல்ல விஷயங்கள் மக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வாரம் அங்க நடந்த அந்த புத்தக பரிந்துரை என்ற ஒற்றை விஷயம் ஒரு எத்தனை ஆரோக்கியமான அடித்தளமாக அமைந்தது, எத்தனை எழுத்தாளர்களுக்கு அது மறுவாழ்வு கொடுத்தது. I'll go one step further. எத்தனை எழுத்துக்களுக்கு அது மறுவாழ்வு கொடுத்தது. That's what education does to you. It empowers you to empower others. Right? அதைத்தான் அவர் பண்ணாரு. Your school dropout did that. Okay? So, நான் அந்த பேனல்ல பார்த்தது எம்பவர்மெண்ட் இல்லை. I saw depletion in the panel because openly they sat and mocked a member of the parliament, which is highly objectionable. So, but then I'll make you guys happy, okay? I'll really make you guys happy. So I'm going to tell you now a statement that is going to make you immensely happy. So, நான் என்ன சொல்றேன், Mr. Kamal Hassan is a school dropout, right? But he's much more empowered
and much more educated than you and I.